உங்கள் வீட்டுக்கு பொருள் எதுவும் ஒரு சின்ன கடை இருக்கோ, அந்த கடை பக்கத்தில் ஒரு தேவி சேத்திரம் உண்டோ, இன்னொருத்தர் காலில் வந்துட்டாங்கோ. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு ரெண்டு பக்கம். பரமகுருனா யார்? எம்பெருமான் முருகன். வாங்க, 3 வருஷ காலமாகவே உடல்நிலைகள் அடிக்கடி சரியில்லாமல் போகிறது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மேலே சந்தேகமாக நமக்கு எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமான உணர்ச்சி உங்கள் உள்ளத்தில் ஓடுது. அப்படி யாருமே எதுவும் பண்ணலை. வீண் குழப்பம் வேண்டாம். ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பமும் சிந்தனையும் அடிக்கடி ஓடி எதிர்ப்பும் வஞ்சனையுமா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மனநிலைகளை மாற்றணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அந்த வழக்கை வெற்றியாக்கணும். கொஞ்சம் ரகசியமாக நான் பேச வேண்டியிருக்கு. பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னால் வந்து என்னையை பார்த்துட்டாங்க. தனியை பேசி ஜெயிச்சு தாரேன், வெளியில் பேச வேண்டாம். கருப்பசாமிக்கு கடல் என்னது? கடல் அரசாங்கத்திலேருந்து ஒரு உதவி, கவர்மெண்ட்லேருந்து உதவி எதிர்பார்க்கியா? என்ன உதவி? பா 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 ஸ்காலர்ஷிப்பா? என்ன உதவிப்பா வேணும்? சரி, பக்கத்தில் உட்கார். கொஞ்ச நேரம் எண்ணெயை மட்டும் நினச்சிக்கா, கண்ணை முடிக்கா. அப்பா சுவாமி, இந்த விஷயம் நடந்துடும். கால் வந்துட்டு வாப்பா. கனிகள் நல்ல கனிகளாக மேலே எடுத்து கொடுங்க. இந்தாப்பா, இந்த வருஷம் அவள் போடக்கூடிய அப்ளிகேஷனில் அந்த ஆசிரியை போஸ்ட்டு கிடச்சிருண்டா. பணம் கொடுக்காம கருப்பசாமி முதல் வேலையாக வாங்கி தரேன். நல்லா சந்தோஷமா போயிட்டு வா. கருப்பசாமிக்கு வாமா, நில்லு. பாவம் அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு அதுலேருந்து தூரமாக வந்தவங்களாம் சும்மா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு முடியலை. உட்காருங்க. நல்ல காலில் விடலை. சும்மா நான் கூப்பிட்டேன் நீங்கள் குறிஞ்சி விழுத்தா நான் நம்பிடுவேனோ? என்ன பிள்ளை வேணும்? உன் பெரிய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும், தொழில் அமையும். இன்னொன்று ஏதோ சாமி எதுவும் தப்பாக சொல்லியிருக்கூடாது ஒரு பயம் வந்துருச்சு. என்ன வாழ்க்கை அவன் லவ் பண்ணி முடித்தா நம்ம ஏற்றுக்கிட வேண்டியதானம்மா? பேச மாட்டியே? 1 2 3 4 5 மார்க்கெட்டெல்லாம் கடந்து இடது பக்கத்தில் போனால் வால்பாறைக்கு போகக்கூடிய ரோடு இருக்கா? உன் மவன் அங்கே பிடுங்க வேலை போகிறான். இல்லை உன் மவன் ஏன்டா போகிறாங்க? கால் வந்துட்டு வா. வாங்க. தேட கிடைக்காத தங்கம். சரி, என்னம்மா நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், அவ்வளோதானம்மா. அவன் விரும்பினோட கல்யாணம் முடிச்சு வச்சானே நம்ம செய்யலாமா? இந்தா மாணிக்கமாக வாழ்வான், தொழிலும் அமைஞ்சிரும். எப்பா ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி கொடுவோமா? வியாபாரம் தாண்டா நல்லா இருக்கும் நமக்கு. அரிசி, தேயிலை, இப்படிப்பட்ட ஏலக்காய், புரியுதா? இப்படி முக்கியமான மூலப்பொருட்களை வைத்து ஒரு தொழில் நடத்தி என் போட்டோவை போட்டுக்கோ, கருப்பசாமி துணைன்னு எழுதிக்கா, லட்சமாக வந்து குமியும். நல்லா இருக்கும். உன் பிள்ளைக்கு கல்யாணமும் நடந்தாச்சு, பணமும் கிடைச்சாச்சு. ஒரு இடத்துலேருந்து பண உதவியும் கிடைக்கும். சந்தோஷமா இருங்க. ஒரு வீட்டை ஒட்டு வீடு வச்சு இன்னொரு வீடு கட்டுவோமா, அல்லது தனியாக வீடு கட்டுவோமா? தனியாக வீடு கட்டணுமா? 3 வருஷத்துக்குள்ளே கட்டிடணுமா? ரொம்ப இழுத்துக்கிட்டு போகிறீங்களா கருப்பசாமி? முடியலையேன்னு கேட்குறேன். பொறுத்துக்காடா, தை மாதம் முளை பிடிச்சி தர போய்ட்டோம். நல்லா 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 பொள்ளாச்சியா? வா, காலில் வந்துட்டு வா. எண்ணங்களாலே பாலங்கள். எந்த ஊர்? அப்படியா? நான் கூப்பிடவே இல்லை. மெடிக்கல் சர்டிஃபிகேட் யாருக்கும் வாங்கினீங்களா? எங்கே வச்சுருக்கீங்க அந்த ரிப்போர்ட்டெல்லாம்?
அப்படியா, என்ன ஆப்ரேஷன்? ம், அப்படியா, ஒரு முறை கால் வந்துட்டு வா. இல்லை முடிஞ்சது எங்களுக்கு தெரியும்டா, அந்த சீட்டை நான் படித்து பார்க்கறதுக்கு தான் கேட்டேன்டா. இப்போ படிச்சிருக்கேன், நீ கால் வந்துட்டு வாப்பா. பக்கத்தில் வாங்க. இங்கிலீஷில் டீ எப்படிடா போடுவேன்? எப்படி போடுவேன்? ஆ, அந்த டீயை குப்புற போடு, கீழே போடு, மேலே. இப்படி தான் உனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். சரிண்ணா? ம், சரிண்ணாடா. ஆமாம், அடித்தண்டு பக்கத்தில் பார்த்தேன், முதுகெலும்புடைய ஒரு சுருக்கத்தில் ஒரு சின்ன நெரிசல். ஆமாம், அந்த சவ்வு வந்து உள்ள அப்படி போயிட்டு அதுதான் உனக்குள்ள பிரச்சனையே. அவங்க அன்னைக்கு இருக்கிறத கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கனத்த சாமான்களை அது தூக்குனா லேசா வலிக்கலாம். அன்னைக்குள்ள ரிப்போர்ட்டை கொஞ்சம் படித்து பார்த்தேன், உனக்கு சில கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க, நீ அதை மீறிட்ட, நீ எரும மாட்டுன்னு அர்த்தம். சரிடா, கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கியாம்மா? உன் பிள்ளைக்கு உன் புருஷனுக்கு ஒன்றுமே செய்யாது, தைரியமா இரு நீ. என்ன வாடே கிரிக்கெட் பிளேயர், வேர்ல்டு அளவுக்கு வேர்ல்டு கப் வாங்குவான் அவன், கிரிக்கெட் பிளேயர் ஆயிடுவான். இந்த பையன் படித்து வாத்தியார் ஆயிடுவான். இப்போதைக்கு இவனுக்கு வந்து அசமந்தமாக இருப்பான், மனசு மாறும், கிரகங்கள் சேரும். இந்தா நல்லா இல்ல தம்பி, கவர்மெண்ட் வேலை உனக்கு உண்டு. 2026 3வது மாதத்துக்குள்ள உனக்கு போஸ்டிங் போடுவாங்க. மாத சம்பளத்தை கோயிலில் நடக்கிற தர்மத்துக்கு தந்துரு. கர்மசாமிக்கு வாங்க மனிதே, மாப்பிள்ளை வாங்க. ம், நல்லா இருங்க, போட்டாங்க. ஏக்கா பாலக்காட்டு பெரியக்காங்க வாக்கா. என்னக்கா உன் மகன் எங்கக்கா இருக்கான்? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வாப்பா. என்ன சத்தம்? ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன தொழில்? கடை வச்சிருக்கிறேன். கண்ணை முடுக்கா, நான் வாரேன். கடை பக்கத்தில் மரம் இருக்கு. ஆமாம், பூமியை விற்று தாரேன். பூமியை கீரியல்லோ. என் மகன் நினைக்கிற காரியம் நடக்கணும் சாமி. அவன் நடக்காததை நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து வந்துடும், இங்கேருந்து வந்துடும். அந்த கதையை தூர விடு. வியாபாரத்தில் நினைத்தாலும் பணம் வரும். போ, கனவு கண்டு பல கோடியை பெற முடியாது ராசாத்தி, அது தப்புன்னு அவங்ககிட்ட சொல்லு. போ பொள்ளாச்சியா? வா, கால் வந்துட்டு வா. பேருங்க பாலக்காடு உத்தரவு முடிஞ்சு வச்சு ஊருக்கு கிளம்பலாம். பாலக்காட்டு உத்தரவு முடிஞ்சாச்சு, ஊருக்கு கிளம்பலாம். என்னையா சத்தம்? ஏம்மா உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? ஏம்மா வரல? அப்படியா? என்னம்மா வேணும் உனக்கு? நீ கேட்குறத கொடுன்னு மேலே வந்து உத்தரவு, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. போ. ஏக்கா, உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் கருப்பசாமி இருக்கேன். என்ன பண்றது, டெய்லி என்கிட்ட சண்டை போடுதெல்லாம். ஆமா, நான் பேசுவேன் அப்படிதான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்தா, இனிமே கஷ்டம் இல்லை. இந்த கனியை கொண்டு அங்கே வை. இப்படி 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 கடன் தீர்ந்தாச்சு. அந்த வீட்டை விற்று தாரேன், உன் துன்பத்தை தீர்த்து தாரேன். இப்படி வெற்றி உண்டு. போடியா, நல்லா இருக்கா? இந்தா, ஒரு கனியை கோயிலில் போய் ஒரு கனியை வீட்டில் வச்சுக்கா. புண்ணியமாக ஓடு. இந்தா, சந்தோஷமாக இரு செல்லக்குட்டி. பொள்ளாச்சி உத்தரவு முடிஞ்சு போச்சுக்கா. ஆமாம், முடிஞ்சு போச்சு. சரி வா, கால் வந்துட்டு வா. என்னென்னு கேட்போம், நீ தான் கேட்டு வரத்தை வாங்கிக்கணும். ஓ வா 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 வா. எழுதுகிற எழுத்தெல்லாம் சரியில்லை.
படித்து பார்த்தேன், பத்திரத்தில் இடம் இல்லை. என்ன வேணும்? அக்ரிமெண்ட் எத்தனை பேருக்கு போட்டு வச்சுருக்க? அதெல்லாம் முடிஞ்சு, காலம்லாம் முடிஞ்சு போச்சு. பணம் தான் வரணும். கண்ணை முடிக்கா 3 முறை என்னைய பார்க்கவா, பணத்தை வாங்கி தரேன். இந்த வெற்றி உண்டு போயிட்டோம். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு சங்கர கோயில், கர்பசாமிக்கு. யாரு பொம்பளை பிள்ளையா? காலை வந்துட்டு வா. வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அருவாளை பிடிச்சி ஓங்கி ஒரு சாமி நிற்காரு. என்ன சுடமாட சாமி இருக்காரோ? அது கருப்பசாமி, நீங்கள் வணங்குற தெய்வம். உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே வந்த உடனே ஓடக்கரையில் ஒரு சுடமாட சாமி இருக்கார். அவரைத்தான் நான் பார்த்தேன். அதையெல்லாம் தாண்டி போனோடனே அந்த காலத்தில் உள்ள ஒரு மில்லு ஒன்று கிடக்கு. ஆனால் இப்போ உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டு 3 மாத காலங்கள் மன வருத்தத்தோட வேதனையோடு இருக்கு. அந்த பிள்ளையை சேர்த்து வச்சா போதுங்களா? காலில் விட்டு வா. சக்தியே வா, வெற்றி உண்டு. இந்தா நடத்தி தாரேன், சேர்த்துக்கிடுவாங்க. மகிழ்ச்சியா இருப்போம். கர்பசாமி, எனக்கு கல்யாணம் முடியணுமே. எனக்கா? என்ன தேடி பார்த்தியா பொண்ணு? எங்கே பார்த்த? அப்படியே சந்தையில் பார்த்தியா? கால் நின்றுட்டு வா. நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட முடியாது. அவன் உண்மை தானே. அடுத்து என்னமோ பனவடலி சத்திரம்னு ஒரு மலைக்கு மேலே ஸ்ரீராமர் கோயில் தெரியுதா? யாருப்பா அது? பனவடலி சத்திரம். யாரும் வந்திருக்கா? பனவடலி சத்திரம், வன்னிக்கோணத்தில் தேவாரம். பனவடலி சத்திரமா? கரெக்ட். அந்த புத்தையை தாண்டி தானே போகணும். நீ தான் நின்றுக்கா, போயிடாத எங்கேயும். கால் ஒன்று தம்பி. மேலே ஸ்ரீராமர் கோயில் இருக்கோ? மறைச்சுக்காப்பா. வாடா, உனக்கு இந்த வைகாசிக்குள்ள ஒரு 2 ஜாதகம் வரும். ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடித்து உருவாக்கி தரேன். ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வச்சுக்கா. அப்போ பாப்பா பலோடது. இப்போ அங்கிருந்து கேரளாவுக்கு யாரோ வேலைக்கு போகிறாங்க. நம்மள யார் அது? யாரு கேரளாவுக்கு யாருக்கா வேலைக்கு போகிறா? இருந்தீங்களா? நின்றுங்க, உங்களுக்கு உத்தரவு இருக்கு. கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். இருக்கட்டும், பிள்ளைங்க தான் நல்லா. ஓ, என்ன வேணும்? உட்காருக்கட. என்ன படிச்சிருக்க? 1 2 3 4 5 6 7 8 9. +2 அந்த அளவுக்கு ஒன்றும் மார்க் இல்லையே. மீடியமான மார்க் தானே எடுத்திருக்க. 400+ தான் வந்திருக்கு இல்லையா? கால் வந்துட்டு வா. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுதியா? அதுதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஎன்பிசி எழுது, ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எழுது. ரயில்வே சர்வீஸ் உனக்கு எழுத முடியாது, ஏன்னா தனி இங்கிலீஷு, நிறைய இங்கிலீஷ் நாலேஜாக இருக்குது. எழுதுறியா? 1 2 3 4 6 39 மார்க்குக்கு எழுதியிருக்கேன். பார்த்தேன். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, ஆன்சர் பண்ண தெரியல உனக்கு. சரானா? தப்பா? சரானே? கால் வந்துட்டு வா. கொடுத்துடலாமா? போட்டு விட்டுரு. ஓகே, வாடா தம்பி. தா, இந்த வருஷத்தில் உனக்கு அரசாங்க வேலை இருக்குடா. சந்தோஷமாக வாங்கிக்கோ, ஆனந்தமாக வாழ்ந்துக்கோ. இந்தாப்பா, உன் கடன்லாம் தீரட்டும். ஒரு வயல் வெட்ட வழி, விவசாய வழி சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து தாரேன். பகையில்லாமல் முடிக்கிறேன். ஓடு. கர்பசாமிக்கு. அப்படியா? திருமணம் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமான கேள்வி யாரு கேட்டிருக்கா? யாருக்குப்பா? பையன் எங்க இருக்கான்? வாங்க.
தருமபுரி. இவர் அங்கே போய் இருக்க சொல்லுப்பா. நீ உங்களுக்கு சொந்த ஊர்? என்ன நான் கூப்பிட்டுருக்கேன், இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? இங்கே நின்னா யாரையாவது பார்த்து நான் கூப்பிட்டுருன்னு நினச்சி வந்திருக்காங்க. சங்கரன் கோயிலை கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் தருமபுரியிலேருந்து வந்து நிற்கிறீங்களே, சும்மா இருக்கீங்களா? சங்கரன் கோயில் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவள். அக்கா உன் வீட்டில் கிடையாது, பொய் சொல்லி வராத, விரட்டி விட்டுருவேன். கருப்பசாமி அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? வாப்பா. என்னண்ணே பொம்பளை பிள்ளை எங்கண்ணே இருக்கா? நின்றுக்காங்க. சங்கரன் கோயிலில் எந்த இடம் உங்கள் ஊர்? குலசேகரம். அது எந்த ஊர் பக்கம்? கரெக்டு. கால் வந்துட்டு வாங்க. அந்த ஏரியா தானையா? உள்ளவும் வெளியே போவோம். உட்கார். கண்ணை முடிக்கணே, கண்ணாடியை கழுத்திக்கணே. அம்மா காளி எங்கே வந்திருக்க? காளி அம்மா வராள, உங்கள் வீட்டு பக்கம் இருக்காளா? முப்படாதி வராள, அவனும் இருக்காளா? முத்துமாரியம்மா இருக்காளா, அவளும் இருக்காளா? அருவா பிடிச்ச சொல்லமண்ணன் இருக்கானா, அவனும் இருக்கானா? கால் வந்துட்டு வாங்க. தூக்கிட்டேன். உடல்நிலை சரியில்லாமல் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் சக்தியை எழுப்பி தந்தால் போதுமா? இந்த அப்படி விபூதியை கொண்டு கொடு, ஏற்றி வருவான். ஓடு. கருமசாமிக்கு நல்லா இருப்பா. பணம் வேண்டாமான்னு என்னென்ன பிள்ளை நீங்க எல்லாம். வாப்பா தம்பி வாடா. என்னடா செய்யணும் உனக்கு? என்ன பொம்பளை பிள்ளைய பத்தி உனக்கு என்னடா பிரச்சனை? எந்த பிள்ளை? குழந்தை? சரி. நீ கேட்டு வந்த கேள்வி அது கிடையாது. உனக்கு கேட்க விட்டு நான் இப்படி ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டோம்னா அதை கேட்டேன். சரி கால். அப்படியா? கால் வந்துட்டு வா. ஆதி அந்தமில்லாதருள் மேலே உடஞ்சிருக்கு. ஆமாம், என்ன விஷயம் அது? கேட்டுப்பா தம்பிக்குவா. உங்கள் தெரு ரொம்ப குறுகிய தெருவாக இருக்க. சப்பரமெல்லாம் தேரெல்லாம் போக முடியாது அந்த தெருவில். சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தக்கன கட்டினா போகும், அவ்வளோதான். வீட்டில் மேலே ஏதோ கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அது என்னது? சுவரில் ஒரு கீரல் உடஞ்சிருக்குடா. என்ன பிள்ளை நீங்களாம்? அந்த கூசாவில் உடஞ்சிருக்கு. காலில் வந்துட்டு வா. எச்சிருவல கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய. நல்லா இருக்கட்டும். என்னப்பா? இப்போ உனக்கு பேரம் பேத்தி வேணுமா? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகாப்புன்னு பேர் வை. இந்தா நல்லா இருந்துப்பா. உன் உடல்நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் 90 நாட்களுக்கு பின்பு. சந்தோஷமா இரு. கருப்பசாமிக்கு கிருஷ்ணகிரி தங்க நகை வைர நகை வந்துட்டான். வாப்பா கிருஷ்ணகிரியா? முனியாண்டி கோயில் எங்க இருக்கு? முனியாண்டி கிருஷ்ணகிரி பக்கமா? காவிரிப்பட்டினமா? அப்போ அங்க போய் இரு. கிருஷ்ணகிரி பைசையில் 1 2 பேருக்கு அணி கொடுத்துருக்கான். அப்படியா? சரி ஓகே. நாமக்கல்லாக்கா? நாமக்கல்லா? கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி நாமக்கல் தானே? வாங்க அண்ணாச்சி. உட்கார். எந்த ஊர் உங்களுக்கு? நாமக்கல். 1 2 3 4 5 6 7 கேட்க போறான். என்னம்மா உன் உடல்நிலைகளும் சரியில்லை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கு. பிரிஞ்சு போயிடுவாங்களோங்கிற ஒரு கவலை உன் உள்ளத்துல இருக்கு. போகாம காப்பாத்தினா போதுமா? கால் வந்துட்டு வா.
நாமக்கல் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? பிள்ளைங்க சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. இந்தா நல்லாயிரும். ஐஸ்வர்யமாரு எல்லாம் வெற்றியாகும். போயிட்டு வாங்க. வாமா. யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க. கால் வந்துட்டு வரலாம். உட்கார முடியாதுல்ல உங்களுக்கு, நீங்கள் உட்காரலாம். 2 கேள்வி கேட்டுக்கலாம். என்னம்லாம் வேணும்? நல்லா புரிஞ்சுக்கா. பையனுக்கு ட்ரீட்மெண்ட் முறையாக பார்க்கல. முட்டுக்கு கீழே விஷசக்தி நின்று ரத்தமெல்லாம் உறைஞ்சி போச்சு. நிறமெல்லாம் அவன் காலில் மாறி இருக்கு. அதனால் அந்த காலுக்கு அடுத்து சேதம் இல்லாமல் காலை எடுக்காமல் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டுவோம். வேற 25 வயசில் கேட்க வேண்டிய சொத்தை இப்போ கேட்டால் என்னையா அர்த்தம்? சரி இருக்கு. பக்கத்தில் வாங்க. பையனை உறுப்புகள் அறுந்து போகாமல் காப்பாற்றுறேன். ஒப்பம் விட்டு சொத்து உனக்கு முறையாக வழக்கில் வரணுமா, என் சக்தியில் வரணுமா? இந்தா வழக்கில் வெட்டியாக்கி சொத்தை வாங்கி தரேன். சந்தோஷமாக உன் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுருவோம். போ. குறுக்க ஒரு பொம்பளை வராள, வாங்க. ஆண் வாரிசுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கேளுங்க. வெற்றியாய் போயிட்டாமா. நாமக்கல் வருக தாயே வருக. என்னக்கா வேணும்? சரி வேற? கால் வந்துட்டு வாங்க. வண்டி வாகனம் வச்சிருக்கீங்களா? நீங்க நாமக்கல் இல்லையே. நாமக்கல்லுக்கு போய் ஒரு பஸ்ஸில் விட்டு இறங்கி இங்கே வந்துட்டிய. நான் பிறகு கூப்பிடுறேன். அப்படி சொல்லி கூப்பிடுறேன். நான் செங்கோட்டை இறங்கி வந்தேன். அப்படி செங்கோட்டில் கூப்பிடுவா? இன்னொரு காலில் வந்துட்டாக்கா? சரி, எப்படியாவது கரெக்டாக ஒரு வாக்கு வாங்கணுங்கிற உயர்ந்த எண்ணத்தோட அவர் வந்து நிற்கிறார். என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிய? வாமா. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவு பண்ணித்தாரேன். உடல்நிலைகள் வயசாயிடுது, வேற எந்த பாதிப்பும் கிடையாது. தேவையில்லாமல் அதை போய் அலப்புற பண்ண வேண்டாம். சரியா? வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அவன் படித்து அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவான். நீ கவலைப்படாத. 2 விதமான சொத்துக்கள் உன் குடும்பத்தில் வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு. இந்தா நல்லா வெற்றி. வாக்கா. நாமக்கல் அக்கா. யாருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சா வீட்டில்? என்ன ஆப்ரேஷன் அது? யூத்ரடிஸ் எடுத்தாங்களா? காலில் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. மதுரையை கூப்பிட்டுருவாரோ அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி உட்காரு உட்காரு உட்காரு. ஏக்கா, ஒரு பக்கத்து நரம்பு காது எல்லாம் வலிக்கையும் வலிக்கு. அந்த நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருக்குக்கா. டக்குன்னு காதுக்குள்ள குத்துது அப்படின்னு. இப்போ என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. வருத்தப்படக்கூடாது. என்ன வருத்தப்பட மாட்டியா? உன் கூட வேற யாரும் தைரியமானவங்க வந்திருக்காங்களா? வரல. நான் கருப்புசாமியே தைரியத்தை தந்துருந்தேன். கவலைப்படாத. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த இடத்துல அந்த புண்ணு ஆறாமல் இருக்குன்னு எதுவும் கற்பனை பண்ணியா? நீ ஏன் அதான் கற்பனை பண்ணியான்னு தானே கேட்டேன். அப்படி ஒன்றுமே இல்லை. லேசா வலிச்சாலும் அதுதான் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? உன் கற்பனையை தூர விடுமோ? இல்லை, ஒரு பாதிப்பு இல்லை. நீ ஐஸ்வர்யமா இருக்க. கால் வந்துட்டு வா. பயந்தாங்கொல்லிகள் எல்லாம் பயந்து இருக்கல. எவ்வளோ அந்த பிள்ளைய பயப்படக்கூடாதாப்பா. அஞ்சாம. வேற என்ன வேணும்? அவருக்கு யூரின் ட்ரபிள் வராமல் நான் காப்பாற்றி தரேன். ரொம்ப முக்கியம். பார்த்துக்கா. ஆபத்தில்லை. தங்கமா இருங்க, மங்களமா இருங்க. போயிட்டு வாங்க. காரைக்கால். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிய? மதுரைன்னு நினைச்சிய. காரைக்கால் அம்மையார்
ஒரு சிவன் கோயிலில் போய் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா சாமிக்கு நேர காலை நீட்டி உட்கார்ந்துருந்தாங்க. பூசாரி வந்து, ஏய் கிளவி, உனக்கு அறிவு இருக்கா? சாமிக்கு நேர காலை நீட்டிக்கிட்டு இருக்க. அப்படியாப்பா? உடனே எழுந்திருது, மகனே ஒரு கேள்விக்கு எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டான். என்ன விளக்கம் கேட்குற? நான் காலை நீட்டி இருக்கணும், சாமி இல்லாத இடத்த சொல்லுது அப்பா அப்படின்னு அவன் கேட்டான். சாமி இல்லாத இடம் உலகத்தில் எங்கப்பா இருக்கு? பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரஞ்சோதி, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். என்ன, ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரன் போர் நடக்கும்போது சாமியெல்லாம் எங்கே போச்சுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். எனக்கே பதில் சொல்ல முடியல. ஆனாலும் அந்த சக்தி எல்லார் உள்ளத்திலும் இருந்திருந்தால் அந்த போரே நடந்திருக்காது. உண்மையா இல்லையா? அப்போ உள்ளம் வந்து பக்குவப்படலை, மனிதனா இருந்தான், நடந்துருச்சு. மனிதனெல்லாம் தெய்வமாக மாறுற மாதிரி உள்ளத்தை உயர்த்துங்கள், ஆன்மீக நிலைக்கு வாருங்கள். யாராலும் அசைக்க முடியாது. ஏன்? ஆன்மீகத்துக்குள்ள தர்மம் இருக்கு, நீதி இருக்கு, மனசாட்சி இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால எல்லாரும் ஒழுக்கமா இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உண்மையா இல்லையா? என்ன வேணும் உங்களுக்கு? அட்வான்ஸ் கொடுத்த பணம் வேணுமா, அந்த பொருள் வேணுமா? சரி, எத்தனை கோடி? இன்னைக்கு இருந்தால் 1.25 கோடிக்கு வந்திருக்கும். கால் வந்துட்டு வரலாம். என்னன்னு கேட்கணுமே, அது எங்க இருக்குன்னு பார்க்கணுமே. சார் சார் சார், இப்போ உங்க வீட்டுக்கு போற பிள்ளையார் கோயில் இருக்கோ? இருக்கு. வலது பக்கத்தில் ஒரு தெருவில் இறங்குற இடத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கோ? அப்படியே இடது பக்கத்துக்கு போனா பெரிய கோயில் சிவன் கோயில் இருக்கோ? பார்த்தேன், கொடிமரம்லாம் தெரியுது, மங்களமா இருக்க. உங்க வீட்டுக்கு பிள்ளையாருடைய அனுசரணை நிறைய இருக்கு, நாக தெய்வத்தினுடைய சக்தி இருக்கு. இப்போ நீ இழந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன், புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டிய வழியவும் பண்ணித்தாரேன். வேற என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சுக்கா, பணம் வாங்கிடுவேன், வந்து என்னை பார்ப்போம். நல்லா இருக்கு, ஓடியா. ஒரு வீடு ஒன்று ஆரம்பிக்க வேண்டியிருக்கு, என்ன ஆரம்பிச்சு தரேன். சந்தோஷமா மங்களமா வாழுங்க, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. தூத்துக்குடி தூத்துக்குடி புண்ணியமா இருங்க. தூத்துக்குடியா? எந்த இடம்? தூத்துக்குடி தான். டங் டங் கிறிஸ்தவ கோயில் இருக்கா பக்கத்தில்? வா, பக்கத்தில் நீ தான், ஓடியா. கால் வந்துட்டு வா. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாப்பா தம்பி. என்னடா தொழில் பார்க்க? ஷிப்பிங் கார்டு அதுதானே? வாட்? ஷிப்பிங் கப்பல் சம்பந்தமான கண்டெய்னர்கள், கேசினட் அதானடா? வா பக்கத்தில். ஒன்று அப்படியே பார்த்தேனா? வா, கால் வந்துட்டு வா நீ. ஏய் தம்பி, உன்னெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமால? போயிட்டு வா. காசு 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 சு 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 சு. தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டிடா? 2 பொண்டாட்டி. ஒப்பனுக்கு எத்தனை? உனக்கு? அடுத்து கால் வந்துட்டு வா. சிரிக்காதீங்க. தொட்டால் பூ மலரும். இப்போ உனக்கு தொழில் நஷ்டமாகி மனவேதனைப்பட்டிருக்க, கடன் பட்டிருக்க. ஒரு ஆட்டுக்குட்டி பக்கத்தில் வருது, ஆடு ஆடு வருது பக்கத்தில். என்ன காரணம்? இந்த கோயில்களுக்கு ஆடுகள் நேர்ந்து விட்டுருக்கீங்க, ஏன் அதை செய்யலைங்க? வர கால் விட்டுவோம். சுக்கு புக்கு சாக்கு. உனக்கு பணம் தாரேன், வேற என்ன வேணும்டா? என்னடா? கொஞ்சம் பக்கத்துல வா. ஏனே, நான் முதல்ல சொன்னது உன் மண்டையில ஏறிச்சாடா? சந்தோஷமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே தாரேன், நீ திசை மாற மாட்டியா? எங்க உன் வலது கையை என்கிட்ட தொடு பார்ப்போம். ஏய், மாறக்கூடாது. இந்தா, பொண்டாட்டி பிள்ளையோட இன்பமா வாழுவேன்.
பணம் உயர்ந்து கொண்டே இருக்கும். டாஸ்மாகத்தில் போகக்கூடாது. போல குட்டி பேர வாடா தம்பி. ஷிப்பிங் பிரைவேட் கம்பெனி 1 2 3 4 5 6